கடந்த 3 சத்சங்கங்களிலே புராண லக்ஷணத்தை விளக்கிக் கொண்டிருந்தேன். சர்கோ தியாதக விசர்கஸ்ச விருத்தி ரக்ஷான் தராணிச்ச வம்சோ வம்சானுச்சரிதம் சம்ஸ்தா கேதுரவாஸ்ரய தசபி லக்ஷணைர்யுக்தம் புராணம் தத்விதோ விதுகு. சர்க்கம் முதன்மை படைப்பு, விசர்க்கம் இரண்டாம் படைப்பு, விருத்தி வாழ்வாதாரம், ரக்ஷா பாதுகாப்பு, அந்தராணி எனப்படும் மன்வந்தரம், வம்சம் வம்சாவளிகள், வம்சானுச்சரிதம் எனும் வம்சச் செயல்கள், சம்ஸ்தா எனும் அழிவு, கேது காரணம் எனும் கர்மா, அபாஸ்ரயம் எனும் பரமப்புகலிடம். இந்த 10ஐயும் விளக்க துவங்கிக் கொண்டிருந்தேன். இப்போ இந்த 10ஐயும் அருணாச்சல புராணம் ஈஸ்வரனுடைய கோணத்தில் இருந்து ஈஸ்வரன் எவ்வாறு முதன்மை படைப்பாய் வெளிப்படுகின்றார், இரண்டாம் நிலை படைப்பாய் வெளிப்படுகின்றார், எப்படி இந்த அருணாச்சலத்திலே வெளிப்பட்டு அதற்கு பிறகு நடந்த எல்லாவற்றையும் நிகழ்காலம் வரை விளக்குகின்றது. முழுமையாக இந்த அருணாச்சல புராணத்தை புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையை ஜீவன் முக்தர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் இந்த அருணாச்சல புராணத்திற்கு உள்ளே புதைந்து கிடக்கும் ஆழமான ரகசியமான பரம சத்தியங்கள், ஆகாய பதிவுகளிலே ஒளித்து வைக்கப்பட்டிருக்கும் ராஜ வித்யை ராஜகுஹ்யம் பரமசத்தியங்கள், பரவித்யான பரம ரகசியங்களான இந்த சத்தியங்களை உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆழ்ந்து கேளுங்கள். சற்றே பொறுமையோடு இருந்து ஆழ்ந்து கேளுங்கள். மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன். ஏனேஷிதம் பததி பிரேஷிதம் மனக்கேனஹ பிராணஹ பிரதமஹ பிரைதி யுக்தஹ ஏனேஷிதம் வாசமிமாம் வதந்தி சக்ஷுஹு ஸ்ரோத்ரம் காவு தேவோ யுனக்தி. கண்கள் மூலம் பார்ப்பவன் யாரோ, செவிகள் மூலம் கேட்பவன் யாரோ, மனம் செயல்படச் செய்கின்ற உள்ளார்ந்த சக்தி யாரோ, பிராணன் சுழலச் செய்கின்ற ஆதாரம் யாரோ, நமக்குள் பேச்சை நிகழ்த்தி வெளியிலும் பேசுவது உள்ளுள் பேசுவது எனும் 2 பேச்சையும் செய்கின்ற உள் இயக்கம் யாரோ, அவர் மீது உங்கள் கவனத்தை செலுத்தி அமர்ந்திருங்கள். வெளியிலிருக்கும் குருவாகிய நான் உங்கள் உள்ளிருக்கும் பரமகுருவாகிய உங்கள் ஆன்மாவிடம்தான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றேன். நீங்கள் அமைதியோடு அமர்ந்து அந்த ஆன்மா உங்களுக்கு என்ன சொல்லுகின்றது என்பதை கேட்டீர்களானால், நான் உங்கள் ஆன்மாவுக்கு சொல்வது ஸ்ருதி, பியூர் சயின்ஸ்,